நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ந்தும் பெய்து வரும் மழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. வடக்கு, கிழக்கு, மலையகம் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் உள்ள 73 நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 51% உயர்வடைந்துள்ளது. இதன் காரணமாக ராஜாங்கனை, மகனதாரவ, திசாபாவி, மகவிலாச்சு உள்ளிட்ட நீர்த்தேக்கங்கள் பலவற்றின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமித்துவ பணிப்பாளர் ஜானகி மீகஸ்தன குறிப்பிட்டுள்ளார். வவுனியாவில் பெய்து வரும் மழை காரணமாக செட்டிக்குளத்தில் வேப்பங்குளமும் பலாமைக்கல் குளமும் பெருக்கெடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். நேற்றிரவு தொடக்கம் பாரிய மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக 17 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் 40 பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அத்துடன் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்தும் புதிய வேலை சின்ன குளம், விளக்கு வைத்த குளம், சமணம் குளம் ஆகிய பகுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான உலர் உணவுகள் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினாலும் பிரதேச செயலகத்தினாலும் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. கிளிநொச்சி மாவட்டத்தில் நேற்றிரவு தொடக்கம் கடும் மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். தொடர்ச்சியான மழை காரணமாக தாழ்நிலங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. அத்துடன் இரணைமடு பொது சந்தையில் நீர் தேங்கி காணப்படுவதால் மக்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்கொள்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றனர். வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிகுடன் நாம் நேரடியாக தொடர்பு ஏற்படுத்துகின்றோம். வணக்கம் சார். இன்றைய வானிலையை பார்க்கின்ற போது இன்றும் நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது வடக்கு, கிழக்கு, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள ஆழமற்ற கடற்பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடற்பிராந்தியங்களில் காற்று வடமேற்கு திசையினூடாக அல்லது வேறு திசைகளினூடாக மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். மன்னார் தொடக்கம் காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள ஆழமற்ற கடல் பிரதேசங்களில் சில சமயங்களில் காற்றின் வேகம் 70 கிலோமீட்டராக அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறு அதிகரித்து வீசும் வேளைகளில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படலாம். நன்றி அந்த வானிலை தொடர்பான தகவல்களுக்கு. தேசிய அருங்காட்சியகத்தினுள் திருடர்கள் நுழைந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் எவரும் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என போலீசார் குறிப்பிடுகின்றனர். அருங்காட்சியகத்தின் புனரமைப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த 74 பேரின் விரல் அடையாளங்கள் பகுப்பாய்விற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோஹன தெரிவித்தார். இந்த திருட்டு சம்பவம் தொடர்பில் அருங்காட்சியகத்தினுள் 4 கைவிரல் அடையாளங்களும் மற்றொரு தடயமும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. பகுப்பாய்விற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ள விரல் அடையாளங்களுடன் இந்த விரல் அடையாளங்கள் பொருத்தாவிடின் அருங்காட்சியகத்தின் ஏனைய தரப்பினரின் கைவிரல் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள நேரிடும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரும் கருவாத்தோட்ட போலீசாரும் கூட்டாக இந்த திருட்டு சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.